தெருனா மதுராவினுடைய ராஜவீதி, கம்சனுடைய அந்த சபை நோக்கி செல்லக்கூடிய அந்த தெரு. தெருவின் கண் அப்படின்னா அந்த தெருவிலே தீமைகள் செய்து நீ பல தீமைகள் செய்தாய்னா, இங்க தீமைகள்னா தீயவருக்கு தீமை செய்தான்னு அர்த்தம், நல்லவர்களுக்கு இல்ல. கம்சனுடைய அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு சலவை தொழிலாளி கண்ணனுக்கும் பலராமனுக்கும் வஸ்திரம் தரமாட்டேன்னு சொல்லி அபச்சாரப்பட்டான். ஆயர்களுக்கு இந்த வஸ்திரம் தேவையான ஆயர் குலத்தை இகழ்ந்து பேசினான். அந்த தீயவனான சலவை தொழிலாளியை தாக்கி அவனை அழித்தொழித்தான். அது தீயவனுக்கு செய்த தீமை. அதாவது தீமைன்னு கூட எடுத்துக்க வேண்டாம், அதுவும் ஒரு வகையில் அந்த ஆத்மாவுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்க, அது தனி டிஸ்கஷன். ஆனா இங்க யசோதை பதட்டத்துல சொல்ற, அப்படி தீமை செய்து அவனை அழித்து நீ ஒரு சாகசம் பண்ணியிருக்க இல்லையா களைச்சு போகும்படியாக. அதுக்கப்புறம் கம்சன் ஒரு வில் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணான். அந்த வில் விழால போய் நீ ஒரு வில்லை எடுத்து முறித்தாயே. ராமாயணத்துல மட்டும் வில்லு முறிச்சாருன்னு இல்ல, கிருஷ்ணாவதாரத்திலும் வில்லை முறித்திருக்கிறார். அது கம்சனுடைய வில் விழா தனுர் யாகத்துல போய் அந்த வில்லை நீ முறித்தாய் அல்லவா. அப்ப இதெல்லாம் தெருவின் கண், போற வழியில கூட சும்மா போகாமல் தீமைகள் செய்து இப்படி கம்சனை அட்டாக் பண்ணி கம்சனை தாக்கி, தீமை என்றால் தாக்குதல், அவன் மீது தாக்குதல் நடத்தி வீரதீர சாகசங்கள் செய்தாய் அல்லவா. அப்போ தெருவின் கண் தீமைகள் செய்து அந்த தெருவுல போகும் பாதையிலே நீ செய்த சாகசங்களால் களைத்து போயிருப்பாய், அதற்காக புன்னைப்பூ சூட்டவான்னா. கிருஷ்ணன் சொன்னான், இல்லவே இல்லம்மா, இதெல்லாமும் தீயவருக்கு தீங்கு செய்வதெல்லாமும் ஒரு சும்மா ஒரு தட்டு தான். அந்த சலவை தொழிலாளி கழுத்துல ஒரு தட்டு, பொட்டுன்னு போயிட்டான். அப்புறம் வில்லை எடுத்து ஒரு கட்டு, அது பட்டுன்னு உடஞ்சுடுத்து. வில்லை எடுத்து நான் கட்டு, அது பட்டுன்னு உடஞ்சுடுத்து. இந்த சலவை தொழிலாளி அவன் கழுத்துல ஒரு தட்டு, அவன் பொட்டுன்னு போயிட்டான். அப்போ இது பட்டுன்னு தட்டி பொட்டுன்னு போயிட்டான். அந்த வில்லை கட்டுன்னு கட்டி அது பட்டுன்னு உடஞ்சுடுத்து. இதெல்லாம் எனக்கு டயர்ட் ஆகுமாமா, டயர்ட்னஸ் வருமா அப்படின்னா. இல்லடா, கம்சனை சந்திப்பதற்கு முன்னாடி இந்த வில் விழாவெல்லாம் துவம்சம் பண்ணி அந்த சலவை தொழிலாளியெல்லாம் தாக்கி கம்சன்ட்ட போறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்துல சாணூரன் முஷ்டிகன்னு கம்சனுடைய 2 மல்லர்கள், ரெஸ்லர்ஸ், அந்த சாணூரன் முஷ்டிகன் இருவரையும் கொண்டு கிருஷ்ணன் பலராமனை அழிக்கணும்னு கம்சன் திட்டம் தீட்டிருந்தான். அப்ப மல்லர்களோடு போரிட்டாயே, அது துவந்த யுத்தம்னு ஒண்டி அது உனக்கு களைப்பை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா. அப்ப சிக்கன உறுதியோடு நின்று மல்லர்களோடு சாணூரன் முஷ்டிகன்னு 2 பேரோடு பலராமன் கண்ணன் இருவராக போர் புரிந்து பொருது சண்டை போட்டு அவளை வீழ்த்தினாயே, அந்த களைப்பு தீர்வதற்காகவும் தங்கம் போல் பிரகாசித்துக் கொண்டு அந்த வெற்றி உன் தேஜஸில் தோற்றும்படி என்னை நோக்கி வருகிறாயே, அப்படிப்பட்ட பொன்னே புன்னை பூ சூட்டவாராய், இந்த புன்னை பூவை சூட்டிக் கொள்ளவாய் என்று அழைக்க உடனே கண்ணபிரானும் ஆசையோடு வருகிறான். நாம் அத்தனை பேரும் புன்னை பூவோடு காத்திருக்க அந்த புன்னை பூவை வாங்கி கண்ணபிரானும் ஆசையோடு சூட்டிக் கொண்டு நம் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுகிறான்.